இவ்வளோ இஷ்யூ நடந்துருச்சு சார். ஏன் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை இன்னமும் வந்து சைட்லைன் பண்ணாமல் இருக்காரு? அதான் சொல்ல வரேன். இப்போ இவங்களுக்கு வந்து ஜானுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கின காசுக்கு இது பண்ணிட்டு அவர் வாட்டில் எனக்கு என்ன கிளம்பி போயிடுவார். இன்னும் மே மாதம் வரைக்கும் தானே. இல்லை விஜயே இப்போ என்டிஏ கூட போகிறாருன்னா தாஸ் அவன் வேலையை பார்த்துட்டு போட்டு கழட்டி விட்டுருலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது பண்ண ஒன்றும் தேவையில்லை. விஜய் கிட்ட தான் தப்புன்றேன்ல. ஜானை நம்புறது புஷிக்கு என்னன்னா, விஜய் நான் என்டிஏ போகிற முடிவு எடுத்துறேன்பா, நீ கிழிச்ச நீ பண்ணதான் நான் பார்த்தேன், நீ ஏன் ஓடி போயிட்டேன்னா அண்ணா ஓகேண்ணே பண்ணிடலான்ட்டு போயிடுவாப்புல. மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அருண்ராஜ் போன்றவர்களுக்கு ஸ்லீப்பர் செல்னு சொல்லுங்கிறாங்க பிஜேபி ஸ்லீப்பர் செல், ரொம்ப ஜாலியாக போயிடும். நம்ம ராஜ்மோகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வாட்டில் அவர் வரவேற்க போகிறாரு, பேச போகிறாரு, இங்கே வாழ்த்துறது அங்கே வாழ்த்துட்டு போக போகிறாரு. ஏதோ வருகிறார் இந்தியாவின் சிற்பி அமித்ஷா அவர்கள்ட்டு பேசிட்டு போயிடுவார். அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. வேறு யார் இருக்குது? சிடி நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர் தான். அப்புறம் என்ன பழைய கூட்டாளி ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ சார் லயோலா மணிலாம் இருக்கார்ல சார். இன்னும் லயோலா மணி என்ன பெரிய சிந்தனை சிற்பியா? அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஜாலி தானே. இப்போ இருந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ் பற்றி உள்ளே போடுவாங்க. திமுக வந்தால் நீங்கள் உதயகுமார் சொன்ன மாதிரி தாவேக்கா கடலாலையும் தாவேக்கா காப்பாற்ற முடியும். 4 பேர் மேலே 4 கேஸு. புஷிலாம் திமுகவில் சேர்ந்துருவார். அண்ணன் சொல்லுங்கண்ணே, சைக்கிள் எடுத்துகிட்டு வா, இருக்கும் இடத்துலேருந்தே கட்சி தாவரன்ட்டு அண்ணா பின்னாடி உட்காருவா, முன்னாடி உட்காரா அப்படின்ட்டு கூட்டு போவான். அந்த மாதிரி பாண்டிச்சேரி அரசியல் கூட்டு போயிடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி பாண்டிச்சேரிக்கா போயிடுறேன்னா போயிடுவார். அதனால் விஜய்க்கு இந்த விவகாரங்கள் தெரியும். இப்போ நீங்கள் கேட்டீங்க விஜய்க்கு இந்த குழப்பத்தில் இருக்க அழுத்தம் இருக்குதான்னு. எந்த வித இதுவும் கிடையாது, எந்த வித அழுத்தமும் கிடையாது. விஜய் எடுக்க வேண்டிய முடிவு நாம புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும் அப்படின்றது. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்கல்ல, காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் உடைக்கிறதுக்கு கட்சிக்காரங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, கட்சிக்காரங்கன்னா இங்கே யாரு? ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்காரர் கிடையாது. நீங்க மறந்த உண்மையை சொல்றீங்க. இல்ல விடுங்க. நம்ம புஷி ஆனந்த் சார், அதே போல வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா சார், 2 பேருமே அரசியல் தெரிஞ்சவங்க சார். அதாவது திமுக கூட்டணியை உருவாக்கியதுல ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் வச்சு திமுக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணாரு சார். சொல்லிட்டு இருக்காதீங்க சார். என்ன சார் அது நான் சொல்லல சார். ஆதவ் அர்ஜுனாவே அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால பேசியிருக்காரு சார். திமுக கூட்டணின்றது இயற்கையா அமையுது. தோத்து போய் 0 ஆகி மக்கள் நல கூட்டணி எங்கடா போலான்னு நினைக்கிறப்போ இந்த அதிமுக பிஜேபி கூட போகுது. இவங்களை வீழ்த்தணும்னா நம்ம இங்கே கை கோர்த்தா தான் முடியும்ன்ட்டு இயற்கையாக அமையுது. அதோடு சேர்த்து இது ஆதவ் அர்ஜுனா, அந்த பிரசாந்த் கிஷோரை, ஆதவ் அர்ஜுனா இவங்களோட இருக்கார். இருந்ததில் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வர்றாரு. ஆமாம், ஜெயிக்கிற கூட்டணிக்கு இவங்க ஸ்ட்ராட்டஜி வேலை பார்க்குறாங்க. அதில் என்ன வேலை இவங்க பார்த்ததில் புத்திசாலித்தனமான வேலைன்னா எல்லாருக்கும் சீட்டை குறைச்சது. ஓகே, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் 6 சீட்டு ப்ளஸ் தேர்தல் வேலைகள். அதை தாண்டி கூட்டணியை உருவாக்குனது அதெல்லாம் கிடையாது.